ஹாய் சில்ட்ரன்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா கோலிருந்து நோ எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். நம்ம போன வகுப்பில் 16வது பாடத்தில் பார்த்திங்கன்னா தோரணம் செய்வோமான்ற லெசனில் பார்த்திங்கன்னா நம்ம கோலிருந்து நோ எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோலிருந்து நோ எழுத்துக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல நீங்கள் இதை படித்தாதான் நீங்கள் பாடத்துக்குள்ளேயே உங்களால் போக முடியும், உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இந்த எழுத்துக்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கோ, நோ, சோ, நோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, போ, ரோ, லோ, ரோ, நோ. இதுதான் என்னதுன்னா கோலிருந்து நோ எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் முதல்ல படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா? பக்க எண் 164 பார்த்தீங்கன்னா பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இங்கே பாருங்கள், இங்கே கோ கொடுத்துருக்கு, இங்கே தோன்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், கோல கோழி, கோலம், தோசை, தோட்டம். இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படத்தோட சொற்களை இணைத்து நீங்கள் படிக்கணும். படமும் சொல்லும் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், கோதுமை, கோ துமை, கோதுமை. இது மாதிரி நீங்கள் பிடிச்சு படித்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோறு, சோறு, சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்வை, போர்வை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோதிரம், மோதிரம், மோதிரம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா தோரணம், தோரணம், தோரணம். தொலைநோக்கி, தொலைநோக்கி, தொலைநோக்கி. இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், எழுத்துக்களை நீங்கள் பிரித்து படித்தா தான் உங்களால் ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்க எண் 166 பார்த்திங்கன்னா இங்கே படிப்பேன் வரைவேன்னு கொடுத்தீங்கன்னா எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே படங்களை என்ன பண்ணணும் நீங்கள் வரையணும். அதுக்கப்புறம் பக்க எண் 167 பார்த்திங்கன்னா இணைத்து எழுதுவேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த 2 சொற்களையும் நான் இணைத்து எழுதியிருக்கேன். கோழி, கோழி. அதுக்கப்புறம் இரண்டாவது தோழி, தோழி. இது ரெண்டுத்தையும் நான் இணைத்து எழுதியிருக்கேன், இது ரெண்டுத்தையும் நான் இணைத்து எழுதியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுத்தையும் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. பாருங்கள், மோர், மோர். முதல்ல நீங்கள் இது ரெண்டுத்தையும் இணைத்து எழுதணும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இணைத்து எழுதணும். அது மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோடு சொற்களை இணைத்து எழுத போகிறீங்க. கோழி, முட்டை. இது என்னதுன்னா கோழி, முட்டை, கோழி, முட்டை. நெய், தோசை. தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நெய் தோசை. அப்போது நீங்கள் இங்கே வார்த்தையில் நீங்கள் எழுதணும். அப்புறம் மயில், தோகை. மயில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. மயில்னாவே எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், ரொம்ப பிடிக்கும். அப்போ இங்கே என்னன்னு எழுதுனா மயில், தோகை. தொங்கும், இது என்னது தோரணம், தொங்கும், தோரணம் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன், கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன். இங்கே படங்கள் கொடுத்துருக்கு, இங்கே சொற்கள் என்ன பண்ணியிருக்கு, சொற்கள் இந்த பெட்டிக்குள்ளே கொடுத்துருக்கு. நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இந்த சொற்களை கண்டுபிடித்து என்ன பண்ணணும், வட்டமிடணும். இங்கே பாருங்கள், சோறு, தோகை, மோதிரம், கோழி, தோரணம், தோசை, கோலம், தோகை. இது மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணணும், வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும், வட்டமிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்க எண் 168 பாருங்கள், கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இங்கே பாருங்கள், வார்த்தைகளை தலைக்கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை கண்டுபிடித்து நீங்கள் இணைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கோலம். இதுதான் என்னதுன்னா கோலம். தொலைபேசி, இதுதான் என்னதுன்னா தொலைபேசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானொலி. இது என்னதுன்னா சோளம். இது மாதிரி படங்களை நீங்கள் இணைக்கணும். இங்கே பாருங்கள், நிரப்புவேன். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள், இது என்னதுன்னா தோரணம். இது என்னதுன்னா தோரணம். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், எங்கள் வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்கு. நான் படத்திற்கு தகுந்த போல் இந்த பெட்டியில் நான் எழுதியிருக்கேன் தோரணம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. அதுக்கப்புறம் என்ன வரும்ன்றதை நீங்கள் தான் என்ன பண்ணணும், கண்டுபிடித்து நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்திற்கு வந்தது யார், தோட்டத்திற்கு வந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், முட்டையிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன், நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. முட்டையிலேருந்து யார் வருவா, கோழி தான் வரும் இல்லையா. முட்டையிலேருந்து யார் வருவா, கோழி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை காலில் நிற்பேன், குளத்தில் உணவு தேடுவேன், நான் யார். ஒற்றை காலில் நிற்பது யார், எந்த பறவை நிற்கும், கொக்கு தான் நிற்கும். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கொக்கு.
ஒற்றைக்காலில் யார் நிற்பான்னா கொக்கு தான் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருப்பேன், காற்றிலே பறப்பேன். நான் யாருன்னா வெள்ளை நிறத்தில் எது பறக்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு தான் என்ன பண்ணணும்னா பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும். பார்த்தீங்கன்னா இந்த வட்டமாக இருக்கு இல்லையா, அந்த சொற்களை நீங்கள் எடுத்து எழுதினா இந்த சொற்கள் வரும். சரிங்களா? கோழி குஞ்சுன்றது இந்த சொற்கள் வரும். இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நான் எழுத சொல்லியிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.